என்னாலதான் நீங்களும் இப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க என்று சொல்ல, நோ கேப்டன், இது சாரி சொல்ல வேண்டிய டைம் இல்ல. நாம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும். நான் சொல்ற வரைக்கும் நீங்க மயக்கத்துல இருக்க மாதிரியே நடிங்க என்றான். ஓகே மேஜர் என்று சொல்லிவிட்டு ஷரத் மயக்கத்தில் இருப்பது போல சாய்ந்து கொண்டார். சிறிது நேரத்தில் காரில் அசைவு தெரிய உடனே இருவரும் அமைதியாகி விட்டார்கள். ரோமியோவும் நாசரும் கதவை திறந்து கொண்டு உள்ளே ஏறினார்கள். நான் கமாண்டர் கிட்ட பேசிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு காட்டு பாதை வரும், அதுல ஒரு 20 மினிட்ஸ் போனா ரீச் பண்ணிடலாம் என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் காரை ஸ்டார்ட் செய்தான். கார் மீண்டும் டார்கெட்டை நோக்கி வேகமாக சென்றது. அந்த ரோடு மிகவும் கரடுமுரடாக இருந்தது. கார் குலுங்கி குலுங்கி சென்றது. பிறகு ஒரு ஜர்க்கோடு ஓரிடத்தில் நின்றது. என்ஜின் ஆஃப் ஆன பிறகு ரோமியோவும் நாசரும் வெளியில் இறங்கினார்கள். 2 கைகளை உயர்த்தி அசைத்து காட்டியபடி, வேலை முடிஞ்சது, யாராவது வந்து இவங்களை கூட்டிட்டு போங்க என்று சத்தமாக சொல்ல 2 நக்சலைட்ஸ்கள் ஓடி வந்து சிவாவையும் ஷரத்தையும் காரில் இருந்து இறக்கி ஒரு பதுங்கு குழிக்குள் அடைத்து சென்றார்கள். இருவரின் கண்களும் இன்னும் கூட கட்டப்பட்டுதான் இருந்தது. உள்ளே சென்ற பிறகு யாரோ திடீரென அவர்கள் முகத்தில் இருந்த துணியை அகற்றினார்கள். சிவா அந்த இடத்தை பார்த்தான். அந்த இடம் எல்லா பக்கத்திலும் அடர்ந்த காடால் சூடப்பட்டு இருந்தது. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருந்தது. அங்கே பதுங்கு குழிக்குள் பல நக்சலைட்ஸ்கள் துப்பாக்கிகளை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அந்த ரூமுக்குள் கன் பவுடரின் வாசனை இருந்தது. நக்சலைட்ஸ் கூட்டத்தின் கமாண்டர் அங்கே வந்தார். இவன்தானா அது என்று மிரட்டும் குரலில் கேட்க, ரோமியோ அவனிடம், ஆமா, இவன்தான் மேஜர் சிவா, அது அவரோட ஃப்ரெண்ட் கேப்டன் ஷரத் என்றார். கமாண்டர் சிவாவை உற்று பார்த்து, எங்களை ரொம்ப ஓட விட்டுட்ட சிவா, ரொம்ப நாளா உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். என் ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. அண்ட் குட் ஒர்க் ரோமியோ, இனி இவனை நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்ல, சிவா அவனிடம், யார் நீங்க, எதுக்காக நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, எதுக்காக இப்ப அவசரப்படுறேன், அதான் வந்துட்டல, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இரு, அப்புறம் உனக்கே தெரியும் என்றார். ஒரு நக்சலைட் ஷரத்தை காட்டி, இவனையும் நம்ம கூட வச்சுக்கணுமா கமாண்டர் என்று கேட்டான். கமாண்டர் யோசித்துவிட்டு, 2 பேரையும் தனி ரூம்ல வைங்க என்றார். இருவரும் இழுத்து செல்லப்பட்டார்கள். இது வெறும் ஆரம்பம்தான் என்று சிவாவுக்கு தெரியும். இருவரையும் அந்த இடத்தில் விட்ட பிறகு ரோமியோவும் நாசரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அந்த பதுங்கு குழியில் அடர்த்தியான சுவர்களுக்குள் ஒரு மெல்லிய பிளிக்கரிங் லைட் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. சிவா கை கால்கள் கட்டப்பட்டு தரையில் கிடந்தான். பூச்சிகளின் சத்தமும் தூரத்தில் நரி ஊளையிடும் சத்தமும் கேட்டது. சிவா டயர்டாக படுத்திருந்தான். அவன் எனர்ஜி இல்லாதவனை போல கிடந்தான். திடீரென இரும்பு கேட் திறக்கப்படும் சத்தம் கேட்டது. கமாண்டர் உள்ளே வந்தான். சிவாவுக்கு அருகில் வந்து அவனை கவனமாக பார்த்தான். நீ எங்களை ரொம்ப ஓட விட்டுட்ட சிவா, உன்னால நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ரொம்ப வருஷமா உன்னை தேடிக்கிட்டு இருந்தோம், இப்பதான் நீ எங்களுக்கு கிடைச்சிருக்க என்று சொல்லிக் கொண்டிருக்க, சிவா தொண்டை வறண்டு விட்டது போல, எனக்கு தண்ணி கிடைக்குமா என்றான். ஓ, தாகமா இருக்கா, இவனுக்கு தண்ணி கொடுங்க என்று சொல்ல, உடனே பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு நக்சலைட் துருப்பிடித்த ஒரு ஸ்டீல் பாட்டிலில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். சிவா சிரமப்பட்டு தன் கழுத்தை உயர்த்தினான். அவன் உடலில் எந்த பலமும் இல்லை. கமாண்டர் பாட்டிலை எடுத்து அதை சிவாவின் உதட்டில் வைத்தான். பின் கமாண்டர் ஒரு நாற்காலியை எடுத்து சிவாவுக்கு எதிரில் அமர்ந்தார். அவருடைய கண்களில் ஒரு வெறித்தனமும் தந்திரமும் தெரிந்தது. தன்னுடைய துப்பாக்கியை டேபிள் மீது வைத்துவிட்டு முன்னோக்கி சாய்ந்தான். உண்மையை சொல்லு, நார்த் ஈஸ்ட ப்ரொடெக்ட் பண்ண என்ன பிளான் பண்ணியிருக்க என்றான். சிவா எந்த பதிலும் சொல்லவில்லை. கோவப்பட்ட கமாண்டர் தன்னுடைய கைகளை டேபிள் மீது வேகமாக தட்டியபடி, இப்ப வாயை திறக்க போறியா இல்லையா என்றான். ஆனால் அப்போதும் நோ யூஸ். ஓகே, then you want to play game with me, correct? Okay, I'm ready, Major. நாம விளையாட போற இந்த விளையாட்டுல ரூல்ஸ் ரொம்ப முக்கியம். என்னோட ஒரு கேள்விக்கு நீ தப்பா பதில் சொன்னாலும் புல்லட் உன் நெத்தியில இறங்கிடும் என்றான். ஆனால் சிவா அலட்சியமாக, என் லைஃப் உன் கையில இருக்கா இல்லையான்னு நானும் பாக்குறேன் என்றான். பயம் வரல, என்னை பார்த்து பயம் வரல. இங்க பாரு, நான் ரொம்ப நேரம் பொறுமையா இருக்க மாட்டேன். நாளைக்கு வரேன், சாகிறதுக்கு ரெடியாரு என்று சொல்லிவிட்டு கமாண்டர் அங்கிருந்து வெளியேறினார். ஒருவேளை அவன் இன்று இரவு யாரையாவது சந்திக்க திட்டமிட்டு இருக்கலாம் என்று தோன்றியது. அவன் சென்ற பிறகு சிவா அந்த அறையை ஸ்கேன் செய்தான். கமாண்டர் சென்ற பிறகு அங்கிருந்தவர்கள் கேஷுவலாக இருந்தார்கள். சிவா மிகவும் வீக்காக இருப்பதால்
எப்படியும் தப்பிக்க முயற்சி செய்ய மாட்டான் என்று மெத்தனமாக இருந்தார்கள். 2 நக்சலைட்ஸுகள் வெளியே சென்று விட்டார்கள். ஒரே ஒரு கார்டு மட்டும் டோருக்கு அருகில் அமர்ந்து தூங்கத் தொடங்கினார். இந்த சான்ஸ்காகத்தான் சிவா காத்திருந்தான். அவன் மெதுவாக தனது மணிக்கட்டை முறுக்கினான். நக்சலைட்ஸ் அவனை கட்டும்போது ஒரு சிறிய தவறு செய்திருந்தார்கள். அவனை கட்டிய கயிறு லேசாக தளர்ந்திருந்தது. அதை பயன்படுத்தி வலியை தாங்கிக் கொண்டு தனது ஜாக்கெட்டுக்குள் மறைத்து வைத்திருந்த ஒரு கேட்ஜெட்டை எடுக்க நினைத்தான். அது அல்ட்ரா லோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட்டர். அடர்ந்த காட்டுப்பகுதியிலும் கூட அது வேலை செய்யும். அதிலிருந்து சிக்னல் அனுப்ப முடியும். பல முயற்சிக்கு பிறகு இறுதியாக அவன் கேட்ஜெட்டை ஆக்டிவேட் செய்தான். நடுங்கும் கைகளால் விரைவாக அதில் ஒரு கோடை டைப் செய்தான். LOK 19.32 டிகிரி நார்த் 84.75 டிகிரி ஈஸ்ட் மிஸ்டர் சிரஞ்சீவி த டைம் ஹாஸ் கம் என்று அனுப்பினார். அவருக்கு இந்த மெசேஜை அனுப்பிய பிறகு சிவா விரைவாக கேட்ஜெட்டை மீண்டும் கோட் பாக்கெட்டுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டார். பிறகு மயக்கம் போட்டது போல கண்களை மூடிக்கொண்டார். சிறிது நேரத்திலேயே அந்த பதுங்கு குழிக்கு ஒரு டீ வியாபாரி வந்தார். அவர் மட்டும்தான் அந்த பதுங்கு குழிக்கு வந்து டீ கொடுத்துவிட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு போவார். அவர் சிவாவின் ரூமுக்கு வர சிவா உடனே சத்தமாக இரும ஆரம்பித்தார். அவனுடைய நிலை மோசமாக இருப்பது போல நடித்தான். கமாண்டர் திரும்பி வர வரைக்கும் தாங்குவானா? இன்னைக்கே செத்துருவான் போல இருக்கே என்று நக்சலைட்டுகள் பேசத் தொடங்கினார்கள். சிவாவை பார்த்தவுடன் டீ வியாபாரி அங்கே வந்து, பிரதர், அவர் இன்ஃபெக்ட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னா அது உங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் போய் என்னன்னு பார்க்கட்டுமா என்று கேட்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன பிரதர் யோசிக்கிறீங்க என்று கேட்க, கமாண்டர் திரும்ப வர வரைக்கும் யாரும் அவன் பக்கத்துல போகக்கூடாதுன்னு ஆர்டர், அதான் யோசிக்கிறேன் என்று சொல்ல, என்ன பிரதர் நீங்க சொன்னதான கமாண்டருக்கு தெரியும், வைரஸ் விஷயம், அப்புறம் உங்க இஷ்டம் என்று சொல்ல, சரி சரி சீக்கிரம் போய் என்னன்னு பாரு என்று சொல்ல, அவர் சிவாவுக்கு அருகில் வந்து கிசுகிசுப்பாக, மேஜர், லொகேஷனை டீமுக்கு அனுப்பிட்டேன், தே ஆர் கமிங் என்றார். அந்த டீ வியாபாரி வேறு யாரும் அல்ல, சிரஞ்சீவி தான். சிரஞ்சீவியும் IEQவின் மெம்பர் தான். அவர் மும்பையில் அவர்கள் இருக்கும் ஏரியாவுக்கு அருகில் தான் டீ வியாபாரியாக இருந்தார். பல வருடங்களாக அங்கே டீ வியாபாரியாக இருந்து நக்சலைட்ஸுகளின் நம்பிக்கையை சம்பாதித்திருந்தார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு சிரஞ்சீவி சிவாவின் கட்டை லூசாக்கி விட்டார். பின் சிவா ஜாடையாக, மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களிடம் என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கிறது என்று கேட்க, சிரஞ்சீவி அவசரமாக, இப்போதைக்கு 15 பேர், மற்றவங்க கமாண்டர் கூட எங்கேயோ போயிட்டாங்க. சில பேரோட கையில AK-47 இருக்கு, சிலர்கிட்ட நாட்டு துப்பாக்கியும் இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒருவன் சத்தமாக, ஏய், இன்னும் என்ன பண்ற, சீக்கிரம் வெளியே வா, கமாண்டருக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாரு என்றான். சிரஞ்சீவி மேலே இருந்த துண்டை விலக்க அவன் இடுப்பில் ஒரு கன் இருந்தது. அவன் சிவாவுக்கு ஜாடை காட்ட சிவா அதை எடுத்து அந்த ரூமில் இருந்த நக்சலைட்ஸ்களை சுட ஆரம்பித்தான். அந்த இடம் முழுக்க கன் ஷாட் சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு மற்றொரு நக்சலைட் அங்கே வர சிவா அவனையும் அட்டாக் செய்தான். பிறகு மேலும் 2 நக்சலைட்டுகள் உள்ளே ஓடி வந்தார்கள். அவர்கள் கைகளில் AK-47 இருந்தது. அவர்கள் துப்பாக்கியால் சுடுவதற்கு முன் சிவா அதில் ஒருவனை ஷூட் பண்ண அவன் அங்கேயே விழுந்தான். மற்றொருவனை சிரஞ்சீவி ஷூட் பண்ணினார். பின் உடனே சிவா ஷரத்திருந்த மற்றொரு ரூமுக்கு ஓடினார். உள்ளே நுழைந்தவுடன் அங்கே ஒரு நக்சலைட் சிவா மீது பாய்ந்தான். ஆனால் சிவா அந்த ரூமில் இருந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டிலை எடுத்து நக்சலைட்டின் தலையில் வீசினார். அவன் மயங்கி விழுந்தான். அந்த கேப்பில் சிவா ஷரத்தின் கட்டை அவிழ்த்து விட்டான். அவரை வேக வேகமாக விடுவித்தார். வாங்க கேப்டன், மத்தவங்க வரதுக்குள்ள சீக்கிரமா போயிடலாம் என்று சொல்லி அவரை தூக்கி விட்டான். அதற்குள் வாசலில் இருந்த நக்சலைட்டுகள் அவர்களை நோக்கி ஓடி வர ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 5-6 பேர் துப்பாக்கியோடு ஓடி வந்தார்கள். அவர்கள் தன்னை நோக்கி ஓடி வருவதை பார்த்த சிவா அருகில் இருந்த சிறிய கேஸ் சிலிண்டரின் ரெகுலேட்டரை பிடுங்கிவிட்டு அதை அவர்களை நோக்கி உருட்டி விட்டார். பின் ஒரு இரும்பு துண்டை எடுத்து தரையில் உரச அதன் உராய்வில் இருந்து தீப்பொறிகள் வந்தது. அதில் நெருப்பை பற்ற வைத்து சிலிண்டர் மீது வீச சிலிண்டர் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்து விட்டது. நக்சலைட்ஸுகள் அந்த தீயில் சிக்கிக் கொண்டார்கள். ஆனால் இன்னும் பிரச்சனை முடியவில்லை. ஒரு நக்சலைட் நாட்டு துப்பாக்கியால் சிவாவை நோக்கி சுட ஆரம்பித்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.